Hi friends, welcome to our channel Easy and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் சீரீஸை லான்ச் பண்ண போகிறோம் 1.0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 ஆஃப் தி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் இது மாதிரி நிறைய டெஸ்ட் சீரீஸ் லான்ச் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே ஓகேங்களா, எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருந்து என்னெல்லாம் அந்த டெஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்களா? நம்ம 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே 30K ரீச் பண்ணிடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் மெயினாக ஃபார் இன்ஜினியரிங் மேக்ஸ் பார்ட் 1 லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்பெஷலைஸ்டான ஆப்பில் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸி அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக கீழே நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதாக்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த பர்ச்சேஸ் லிங்க்கை நான் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கை டேரெக்டாக நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்லி ₹99 ஓகேங்களா, வித் டவுட் சப்போர்ட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எந்த இதில் டவுட்ஸ் இருந்தாலும் சரி தான், எந்த கொஸ்டினில் டவுட் இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ மேம் நான் டெஸ்ட் எழுதும்போது எப்படி மேம் நான் நோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் 2 attempts, 2 attempt இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் 2 attempt நீங்கள் அலோடு. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் நீங்கள் உண்மையில சின்சியராக எழுதலாம், இல்லைனா 2வது டைம் சின்சியராக எழுதலாம், எனிதிங். ஓகேவா? சப்போஸ் ஃபஸ்ட் டைம் தான் நான் சின்சியராக எழுதுறேன் அப்படின்னா அப்போ நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதுக்கு பிறகு ஆரம்பர செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு கொஸ்டினாக பொறுமையாக உட்காந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைட் பை சைட் நோட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது. கரெக்டுங்களா? ஸோ 2 attempts அலோட். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கூட, நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் டவுட்னா கூட அந்த கொஸ்டினை லைட்டாக நோட் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும்னு கூட இல்லை, லைட்டாக மேம் இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி ஏதோ சம்திங் இருந்தது மேம், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் எனக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஸோ அதுக்கு பிறகு இதில் எப்படிலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பேட்ச், அதாவது 10th பேட்ச் என்ரோல்மெண்ட் போயிட்டுருக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ். ஜூலை 2 லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? என்ரோல்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜூலை 2 உங்களுக்கு 10th பேட்ச் லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் இன்னும் என்ரோல்மெண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் சும்மா சொல்லலை, உண்மையிலே இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச். மேம் சும்மா சொல்கிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையான லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச் இதுதான் ஃபார் இன்ஜினியரிங் மேக்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது ஒன்று. ஸோ என்னெல்லாம் நீங்கள் சப்போஸ் அந்த பழைய பேட்சஸில் என்ரோல் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு 7 சப்ஜெக்ட்ஸ் தானா அப்படிலாம் நினைக்காதீங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இதுக்குள்ளே என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. லீனியர் அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ், கரெக்டாக மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும். செகண்ட் கால்குலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கால்குலஸ் மட்டும் கிடையாது, கால்குலஸ், வெக்டார் கால்குலஸ் அந்த கான்செப்ட் எல்லாம் கவர் ஆகும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 2 ஓடியும் கவர் ஆகும், பிடியும் கவர் ஆகும். அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் கவர் ஆகும், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் கவர் ஆகும். அதுக்கு பிறகு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே சிலபஸ் படி தான். ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா லாப்லாஸ், ஃபோரியர், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் 3மே வித் அப்ளிகேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுவும் கூட வரும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்கேஸ் உங்கள் சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டே 6 நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 7 நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி, அதாவது இந்த 7 யூனிட்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? 7 யூனிட்ஸ். இந்த 7 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த 7 யூனிட்ஸை பேஸ் பண்ணி தான் 7 டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 7 டெஸ்ட் தானே நினைக்காதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 தான், ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இன்னும் நிறைய அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் பார்ட் 2ல் உங்களுக்கு வரப்போகுது. பார்ட் 2 நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 1 அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதை அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்ஜினியரிங் மேக்ஸில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் என்னோடய பேட்ச் என்ரோல் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற இதே கிடையாது. நான் என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நான் தனியாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் தனியாக ஒரு ஆஃபர் கொடுத்து முடிஞ்சாச்சு. ஓகேங்களா?
சரிங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 160+ பர்ச்சேசஸ் முடிஞ்சுது. ஓகேங்களா, ஃபார் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அது ஒரு டாப் செல்லிங் கோர்ஸ் in our ஆப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மற்றபடி இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியலாக, கரெக்டுங்களா. ஸோ ₹99 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னுடைய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய பேட்ச்லேயே இல்லை மேம், உங்கள் பேட்ச்சில் நான் இல்லை, வேறு எங்கேயோ நான் மேக்ஸ் படித்தேன், இல்லைனா நான் மேக்ஸே எனக்கு டச் விட்டு போச்சு மேம், நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டம் கொடுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் அட்டம் கொடுக்கும்போது ஓகே மேம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை மேம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பேட்ச் 10ல் என்ரோல் பண்ணிக்கலாம். பேட்ச் 10 கரெக்டாக ஜூலை 2 உங்களுக்கு என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதுக்கு பிறகு தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க மேம், அப்போ கிளாஸ் ரூம் பேட்ச் இருக்காது இல்லைங்களா. அப்படி இல்லைனா கூட நான் பர்ச்சேஸ் லிங்க் மாதிரி போட்டுருவேன். பட் உங்களுக்கு கிளாஸ் ரூம் சப்போர்ட் மாதிரி இருக்காது. அதாவது ஒரு குரூப்பில் ஆட் ஆகி 10 days என்னோட ட்ராவல் பண்ணுற அந்த இது வரைக்கும் கிடச்ச அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது. அதாவது இந்த பேட்ச்சில் கிளாஸ் ரூம் பேட்ச்சில் ஜாயின் பண்ணலைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஓகே, அதை நான் கண்டிப்பாக நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ அது மறந்துடாதீங்க. ஸோ அதனால் நான் சும்மா சொல்லலை, ஜஸ்ட் இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச் ஃபார் இன்ஜினியரிங் மேக்ஸ், சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 7 யூனிட்ஸ் நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அந்த 7 யூனிட்ஸ் படி உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸாக வரும். ஸோ டோட்டலாக 140 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதாகும். ப்ளஸ் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெகா டெஸ்ட் இன் தி சென்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஒரு 50 கொஸ்டின்ஸை வச்சு ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேக்கேஜாக இருக்கும். ஸோ இதை கூட நான் 2 அதாவது 2020 ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் மொத்தமாக ஒரேடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு இன்னும் என்னெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த ஒரு பிளான், சரிங்களா. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸு நீங்கள் லாஸ்ட்டாக எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் டவுட் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க இல்லைங்களா. அந்த டைமில் லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் முடித்த பிறகு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். 6385223380 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டவுட்ஸுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், சரிங்களா. அதனால் சும்மா ஒரு மார்க் டெஸ்ட் சும்மா நம்ம எழுதுகிறோம் எல்லாரும் கொடுக்குற மாதிரியான மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா. அதுக்காக தான் வித் டவுட் சப்போர்ட், அதுதான் மெயின். ஏன்னா எத்தனை பேர் இது பண்ணுறாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை. நான் இதெல்லாம் ரொம்ப நான் ட்ராக் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் நம்ம இதில் நம்ம டவுட் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். நீங்கள் என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, இல்லாமல் போங்க, அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அதனால் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் டவுட்ஸ், சரிங்களா. ஸோ அது அந்த கொஸ்டினில் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் கொஸ்டினில் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஓகே. நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதி முடிஞ்ச பிறகுமே உங்களுக்கு ஒரு ஸ்கோர் பேஜ் அப்பேர் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஏரியாஸ்லாம் வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எங்கெல்லாம் இன்னும் ஃபர்தர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஆப்லேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம், அதில் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இந்த 2 அட்டெம்ப்ட்டை நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி என்னோடய பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உடனே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி நான் பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அஃபிஷியலாக தான் இப்போ நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறேனே தவிர என்னோடய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் இல்லைங்களா. ஸோ பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டை நீங்கள் உடனே கூட கொடுத்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டை எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 டெஸ்ட் சீரீஸ் கூட நான் லான்ச் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்படி இந்த 2 அட்டெம்ப்ட்டை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன்னொரு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ண விஷயங்கள் தான். இன்னொரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இந்த டெஸ்ட்டை இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அட்டன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் டே நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட் டே இந்த லீனியர் அல்ஜிப்ரா படித்ததுமே அதுக்குள்ளே டெஸ்ட்டை அட்டன் கொடுங்க. புரியுதுங்களா. செகண்ட் டே கால்குலஸ் பார்த்துட்டிங்களா, அதோட டெஸ்ட்டை அட்டம் கொடுங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குமே ஓகே ஏதோ ஒரு ஷெட்யூல் படி நம்ம நீட்டாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சரிங்களா. செகண்ட் அட்டெம்ப்ட்டை கூட நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி பல்காக ஒரே நாளில் கூட எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா. அப்பாடா எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா. இந்த டெஸ்ட் சீரீஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
ஏன்னா நிறைய இடங்களில் அந்தந்த கேட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம் அப்படிங்கிற மாதிரி IAS எக்ஸாம்ஸ் என்னெல்லாமோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் சொல்வீங்க. பட் நான் எப்போவுமே நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கிறேன். ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸ் கோர்ஸ் ஆகட்டும், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா TNEB AE எக்ஸாம்ஸ்க்கு, TRB பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ், TRB இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி டான்செட் எக்ஸாம்ஸ், உங்களுடைய இன்ஜினியரிங் செமஸ்டர் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈவன் 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் எனக்கு ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் எல்லாமே எனக்கு இல்லை, நான் காலேஜ் போக முன்னாடி எனக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி எனக்கு வேணும் மேம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான கோர்ஸ் சீக்கிரமாகவே நம்ம லான்ச் பண்ணுறோம். பட் இதை இப்போதைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் இந்த செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்ஜினியரிங் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கீழே பர்ச்சேஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இப்போ அதில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மெயினாக உள்ள சைன்இன் பண்ணும்போது அஸ் அ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், கேட்டதுமே அதுக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான். உங்களுடைய ஹோம் பேஜில் கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடலாம். அதில் இன்ஜினியரிங் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே ஸ்டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அல்லது உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கீழே பே நவ் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் பழைய வீடியோஸ் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. 6385223380 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாவதுன்னா சின்ன விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னும் நல்ல டெப்த்தாக எனக்கு பேசினா தான் எனக்கு ஒரு திருப்தி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளம் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பேட்ச் 10 லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மேக்ஸ் என்ரோல்மெண்ட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? July 2 நம்ம லாஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முடிஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மேம் நான் மறந்துட்டேன் மேம், நான் கவனிக்கலை மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அவங்களுக்காக வேண்டி தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ரூம் பேட்ச். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபார் பேட்ச் 10 என்ரோல்மெண்ட் பற்றி. அதோட லிங்க்கையும் நான் மேலே கார்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாவதுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 30K சீக்கிரம் ரீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.